கர்த்தரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. எல்லாருக்கும் என் இதயபூர்வமான வாழ்த்துக்கள். மலை பிரசங்கம் சேனலுக்கு மீண்டும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்ம பேச போற விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமானதா இருக்கும். கொஞ்சம் கேள்வி கேட்க வைக்கும், கொஞ்சம் ஆச்சரியப்பட வைக்கும், கொஞ்சம் அதிர்ச்சியையும் தரும். ஒரு சின்ன கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு மனிதன் அதிகபட்சம் எவ்வளவு நாள் வாழ முடியும்? 70 வயசா, 80, 90, 100? நம்ம ஊர்ல 100 வயசானா கூட நம்ம வாவ் என்ன ஆயுள் அப்படின்னு பேசுவோம். உலக சாதனைனா சுமார் 120 வருடம்தான். அதுக்கு மேல நாம யாரையும் பார்த்ததில்லை. ஆனா இப்போ நான் உங்களிடம் சொல்றேன், ஒரு மன்னன் 28,000 வருடம் ஆட்சி பண்ணினான். இன்னொருத்தன் 36,000 வருடம் ஆட்சி பண்ணினான். இது கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுது? அது சாத்தியமில்லையே என்னதானே? நானும் அதேதான் நினைத்தேன். ஆனா இது ஏதோ யாராவது கற்பனைக்காக எழுதின கதை கிடையாது. சுமார் 5000 வருடத்துக்கு முன்னாடி மெசபொட்டாமியா பகுதியில் இருந்த சுமேரிய நாகரீகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பழமையான கல்வெட்டு இதை பதிவு பண்ணியிருக்கு. அதுக்கு பேரு சுமேரியன் கிங் லிஸ்ட். அந்த பட்டியல் எப்படி ஆரம்பிக்கிறது தெரியுமா? அரசாட்சி வானத்திலிருந்து இறங்கியதுன்னு ஆரம்பிக்குது. இதே முதல் வரியே நம்மை சிந்திக்க வைக்குது. அதாவது அவர்கள் நம்பிக்கை என்னன்னா, ராஜ்ய அதிகாரம் மனிதனால் உருவாக்கப்படவில்லை, அது வானத்திலிருந்து வந்தது. அந்த பட்டியலில் முதல் மன்னனாக அலுலிம் என்ற ஒருவரை குறிப்பிடுகிறது. அவர் 28,000 வருடங்கள் ஆட்சி செய்தாராம். அவருக்கு அடுத்ததாக வந்த அலல்கர் 36,000 வருடங்கள் ஆட்சி செய்தாராம். இப்படி ஆரம்ப கால மன்னர்கள் பலரும் ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆட்சி செய்ததாக அந்த கல்வெட்டு சொல்கிறது. இப்போ நம்ம நேராக ஒரு முக்கியமான கேள்விக்கு வரணும். இது உண்மையா, இல்லை என்றால் மிகைப்படுத்தலா? அந்த காலத்துல எண்களை வேற மாதிரி கணக்கிட்டாங்களா, அல்லது இது ஒரு அடையாள மொழியா? இங்கதான் வேதாகமம் நம்மை நினைவுக்கு வருகிறது. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் மெத்துசலா 969 வருடம் வாழ்ந்ததாக நம்ம வாசிக்கிறோம். இன்றைய கணக்கில் அது கூட நமக்கு அசாதாரணமாக தோன்றுகிறது. அதே போல நோவாவின் காலத்தில் பெரு வெள்ளம் ஏற்பட்டது என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆச்சரியமாக சுமேரிய பட்டியலிலும் ஒரு பெரிய வெள்ளம் பற்றிய பதிவு இருக்கிறது. பெருவெள்ளம் பூமியை புரட்டி போட்டது என்று அது குறிப்பிடுகிறது. அந்த வெள்ளத்திற்கு பிறகு அரசாட்சி மீண்டும் வந்தது என்று எழுதப்பட்டுள்ளது. இதில் இன்னொரு விஷயம் ரொம்ப கவனிக்க வேண்டியது. பெருவெள்ளத்திற்கு முன் இருந்த மன்னர்கள் ஆயிரக்கணக்கான வருடங்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் வெள்ளத்திற்கு பிறகு அவர்கள் ஆட்சி காலம் திடீரென்று குறைந்து விடுகிறது. இது நமக்கு வேதாகமத்தில் காணப்படும் ஒரு மாற்றத்தை நினைவுபடுத்துகிறது. பெருவெள்ளத்திற்கு பிறகு மனிதனின் ஆயுள் மெதுவாக குறைந்து வந்தது. இப்போ ஒரு சிந்தனை. இரு வேறு நாகரீகங்கள், இரு வேறு பதிவுகள், ஆனால் ஒரே மாதிரி ஒரு பெரிய வெள்ளம். அதற்கு முன் நீண்ட ஆயுள், அதற்கு பிறகு குறைந்த ஆயுள். இது சாதாரண சம்பவமா, இல்லை என்றால் ஒரே வரலாற்று சம்பவத்தின் வேறு வேறு நினைவுகளா? மேலும் அந்த வானத்திலிருந்து இறங்கியது என்ற வார்த்தை நம்மை இன்னும் ஆழமாக யோசிக்க வைக்கிறது. வேதாகமத்தில் தேவபுத்திரர்கள் பூமிக்கு வந்தார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. சிலர் அதை விழுந்த தூதர்கள் என்று விளக்குகிறார்கள். அப்படியானால் சுமேரிய பட்டியலில் கூறப்படும் அந்த ஆரம்பகால ஆட்சியாளர்கள் யார்? அவர்கள் சாதாரண மனிதர்களா, அல்லது ஆன்மீக உலகோடு தொடர்புடையவர்களா? நான் இங்கே எந்த முடிவையும் உங்கள் மேல் திணிக்க விரும்பல. ஆனா ஒரு விஷயம் நிச்சயம், உலக வரலாற்றிலும் வேதாகமத்திலும் சில இடங்களில் ஆச்சரியமான ஒற்றுமைகள் இருக்கின்றன. அவை நம்மை சிந்திக்க வைக்கின்றன. சில வரலாற்று ஆய்வாளர்கள் இந்த எண்கள் உண்மையான வருடங்கள் அல்ல, அதிகாரத்தின் பெருமையை காட்டும் ஒரு சின்னம் என்று சொல்கிறார்கள். அது கூட இருக்கலாம். ஆனா ஏன் பெரு வெள்ளத்திற்கு முன் மட்டும் பெரிய எண்கள், ஏன் அதன் பிறகு குறைகிறது? இந்த மாற்றம் சும்மா தற்செயலா? அன்பானவர்களே, உலகம் பல கதைகளை சொல்லலாம், பல கல்வெட்டுகள் பல விஷயங்களை பதிவு செய்திருக்கலாம். ஆனாலும் நம்முடைய நம்பிக்கை கர்த்தருடைய வார்த்தையில்தான் இருக்க வேண்டும். வேதாகமம் சொல்வது ஒரு ஆன்மீக சத்தியம் மட்டுமல்ல, வரலாற்று அடிப்படை கொண்டது என்று சில நேரங்களில் வெளிப்புற ஆதாரங்கள் கூட சுட்டிக்காட்டுகின்றன. இன்று நான் உங்களிடம் கேட்க விரும்பும் கேள்வி இதுதான். 28,000 வருடம் ஆட்சி செய்த மன்னன், அது முழு உண்மையா, மிகைப்படுத்தலா, அல்லது ஒரு மறைந்த உண்மையின் நிழலா? உங்கள் எண்ணங்களை கமெண்டில் பகிருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மலை பிரசங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தியத்தை தேடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஆமென்.